100% 4448 நோய்களும் குணமாகும். சித்த மருத்துவத்தில் இதுக்கு ரெக்கார்ட் இருக்குது. 100% நடந்தே தீரும். பாத நரம்பியல் சிகிச்சையில் 100% குணமாகும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக மருத்துவத்துறையில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு 4 வழிமுறைகள் சொல்கிறேங்க, சிறப்பாக செயல்படுத்துங்க. டெய்லி 1 hour பூமியில் கால் படுற மாதிரி நடங்க. இதை தவிர வேறு வழியே கிடையாது. 2வது விஷயம், நைட் டைம் படுக்க போகும் பொழுது தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்க, ரொம்ப லைட்டாக பாதத்தில் மட்டும் தடவிக்குங்க. ஓகேங்களா? ஒரு 3 நாளைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுங்க. உங்களுக்கு ஆலிவ் ஆயில் கிடைச்சதுன்னா அது ஒரு 3 நாளைக்கு தடவிக்குங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களோட அந்த நரம்புக்கு, அந்த நர்வ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எஃபெக்டிவை கொடுத்து அன்பு வணக்கங்க. ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க. அதாவதுங்க, நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய வழிமுறைகளில் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட நோய்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம உடம்புக்கு எத்தனை வகையான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மொத்த நோய்களின் எண்ணிக்கை 4448 நோய்கள். அந்த நோய்களை எப்படி குணப்படுத்தலாம், அது ஒரு ஈஸியான டெக்னிக் இருக்குங்க. அந்த டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க. கன்க்ளூஷன் பார்ட்டில் ஒரு 4 விஷயங்கள் இயற்கை வழியில் எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். 100% 4448 நோய்களும் குணமாகும். சித்த மருத்துவத்தில் இதுக்கு ரெக்கார்ட் இருக்குது. 100% நடந்தே தீரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போடாங்க. அதாவதுங்க, இந்த வைத்திய வழிமுறைகள் பேர், அதாவது இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சித்தர்கள், முன்னோர்கள், மகரிஷிகள் எல்லாம் இந்த நோயை இந்த 4448 நோய்களை குணப்படுத்தும் வைத்திய முறைகளுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேருன்னாங்க? பாத நரம்பியல் சிகிச்சை. பேரிலே உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். பாத நரம்பியல் சிகிச்சை. அதே பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ், ஜப்பானீஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தொன்று தொட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பாத அழுத்த சிகிச்சை. புரியுதுங்களா? நம்ம முன்னோர்கள் வச்சது பாத நரம்பியல் சிகிச்சை, சைனீஸ், ஜப்பானீஸ்லாம் வச்சது பாத அழுத்த சிகிச்சை. இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்கலாக இன்றைக்கி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த 3 பற்றி கிளியராக நம்ம பேசலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம், எப்படி இந்த 4448 நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பூர்வமாக என்ன மருத்துவத்தில் இருக்கோ அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக என்னோடய புரிதல் தன்மையை நான் தெளிவுபடுத்துகிறேங்க. அதாவதுங்க, நம்ம மனித உறுப்புகள் பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் நிறைய உறுப்புகள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள இன்னர் ஆர்கான்ஸில் நிறைய உறுப்புகள் இருக்குது. ராயல் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, ஸ்ப்ளீனு, கிட்னி, கால்பிளேடர், பேன்க்ரியாஸு, பிரெயின், அந்த மாதிரி உறுப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா உறுப்புகளோட பேஸ் கோர், அதாவது பேஸ் விதை எங்கே இருக்குன்னா நம்ம பாதம் இருக்கு இல்லைங்க, அதனோட கீழ்ப்பகுதியில் இருக்குது. அதான் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னா அந்த நரம்புகளோட, உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுடைய நரம்புகளோட இயக்கத்தை நம்ம அந்த பாதத்தின் கீழே இருந்தே ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாரம்பரிய வைத்திய முறைகளில் சொல்லியிருக்காங்க. இது 100% உண்மையானது. இப்போது நீங்கள் சைனீஸு, ஜப்பானீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அவங்களாம் பாருங்கன்னா 100 வயசுலேருந்து 125 வயசு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்க இந்த பாத அழுத்த சிகிச்சையை தரவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை செயல்படுத்துவாங்க. பை நேச்சுரலாகவோ ஆர்டிஃபிஷியலாகவோ அதை செயல்படுத்துறதுனால மட்டும்தான் அவங்க 125 வருஷம் வரைக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற வரைக்கும் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மை. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பாத நரம்பியல் சிகிச்சை, பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன நேமில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஷா தெரப்பி அப்படின்ட்டு இருந்தது. அந்த கோஷா தெரப்பி அப்படின்னாங்க, கோஷா அப்படின்னா சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சக்ஸஸ் தெரப்பி அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த கோஷா தெரப்பிங்கிறது பல காலத்தில் சைனீஸில், திபெத் நாட்டில் ஜப்பானியர்கள் கண்டுபிடிச்சது கோஷா தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோஷா தெரப்பிக்கு என்ன மீனிங் அப்படின்னு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம உடம்பில் உள்ள 4448 நோய்களையும் இந்த கோஷா தெரப்பி, இன்றைக்கி மாடர்ன் ட்ரெண்டில் இருக்கிற ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி,
இல்லை நம்ம முன்னோர்கள் சொன்ன பாத நரம்பியல் சிகிச்சை 100% குணமாக்குங்க. இது எப்படி செயல்படுத்துதுங்கிறத டெக்னிக்கலாக நம்ம பார்க்கலாங்க. எல்லா உறுப்புகளோட இயக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாதத்துக்கு கீழே நர்வ்ஸ் அங்கே தாங்க இருக்குது. அங்கே ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா அந்தந்த உறுப்புகள் 100% கரெக்ட் ஆகும். இது உண்மை. நீங்கள் நினைக்கலாம் சார் இதெல்லாம் நோய் குணமாகுமா? 100% குணமாகுங்க. நம்ம உடலில் உள்ள கழிவுகள் கிளியர் ஆகும். ஒவ்வொரு உறுப்புகள் சுகரு, பிபி, ப்ரெஷரு, நம்ம கொலஸ்ட்ரால் ப்ளஸ் டயர்ட்னஸ்ஸு, தலைவலி, கழுத்து வலி, மூட்டு வலி, நர்வ்ஸ் வலி, சில பேருக்குலாம் ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆனோன்னா போன் ஜாயிண்ட்லாம் டிஸ்லோகேட் ஆகிடும். அதுவும் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில், அதாவது பாத நரம்பியல் சிகிச்சையில் 100% குணமாகும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக மருத்துவத்துறையில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒன்று சொல்லட்டுங்களா? நம்மெல்லாம் இதை என்ன பண்ணணுன்னாங்க, நல்லா இருக்கும்போதே இதை செயல்படுத்தணும். நம்ம நோய் வந்ததுக்கப்புறம் இதுக்கு போகக்கூடாதுங்க. நம்ம நல்லா இருக்கும் பொழுதே இந்த பாத நரம்பியல் சிகிச்சையை அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி செயல்படுத்திகிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், கேன்சர் கூட வராதுங்க. இன்கேஸ் கொழுப்புக்கள் நமக்கு அதிகமாச்சு, பிபி அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சு, கொழுப்புக்கள் அங்கங்கே நம்ம உறுப்புகளில், லங்ஸில், லிவரில் அங்கங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு, கிட்னி கல் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, எதுவாக இருந்தாலும் இந்த பாத நரம்பியல் சிகிச்சை பண்ணிங்கன்னா 100% 4448 நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணப்பட்ட ரெக்கார்ட் இருக்குது. சிறப்பாக நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த உண்மைத்தன்மை தெரியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பலவிதமான நோய்கள் நமக்கு ஏன் வருது? எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா? எதனால் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அந்த பாதத்துக்கு நம்ம வேலையே கொடுக்குறதில்ல. எல்லாருமே செருப்பு, இன்றைக்கெல்லாம் பிறந்த குழந்தையிலேருந்து ஷூ போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. வெறும் காலில் யாருமே நடந்ததே இல்லை. பூமியில் நம்ம கால் பட்டதே கிடையாது. வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் இன்றைக்கி ஒரு செருப்பு, வெளியில் போனாலும் செருப்பு, காரில் போனாலும் செருப்பு, ஆஃபீஸ் போனாலும் செருப்பு, இல்லைன்னா ஷூ போட்டிருக்கோம். எங்கேயுமே நம்ம காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறதே இல்லை. அதனால தான் அந்த பாதத்துக்கு கீழே இருக்கிற அந்த நரம்பியல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் குறைஞ்சிடுது. இப்போ புரியுதுங்களா? அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 100 வயசு 125 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க. 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான் ஏதாவது வயசாகிடுச்சின்னு சொல்லி அப்போ தான் பிபி வரும், சுகர் வரும் அந்த காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கெல்லாம் 35 வயசுலேருந்தே கால் வலி, உடம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, நர்வ்ஸ் வலி, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கேன்சர் வருது. எல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம பாதம் பூமிக்கு டச் ஆகலை, அந்த எர்த்தை நம்ம ரிசீவ் பண்ணல. இவ்வளோ தாங்க உண்மை. இதுதான் சயின்டிஃபிக்காக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட உண்மை தன்மை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 100% டெய்லி 1 hour செருப்பு இல்லாமல் பூமியில் மண்ணில் டச் பண்ணுற மாதிரி நடங்க. விவசாயிகள்லாம் அதனால தான் அந்த காலத்து பழைய காலத்து மனிதர்கள்லாம் பாருங்கள், எந்த வித நோயும் இருக்காது, தலைவலி வராது, காய்ச்சல் வராது, டயர்ட்னஸ் வராது. அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாதத்தில் இருக்கிற நரம்புக்கு நம்ம கரெக்டான ஒரு எர்த்தை நம்ம கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து 100% டெய்லி ஒரு 1 hour நீங்கள் வாக் பண்ணுங்கள். செருப்பு இல்லாமல் பூமியோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா இதுதான் இயற்கை வழி. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பார்த்திங்கன்னா 4448 நோய்களை நமக்கு குணப்படுத்தும். இன்கேஸ் இன்றைக்கி இருக்கிற ஃபுட் ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம உடம்புல ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சமன் செய்யும். என்ன அட்வான்டேஜ்னு சொல்லட்டுங்களா? நம்ம இந்த செருப்பு இல்லாமல் நம்ம எர்த்தோட கனெக்டிவிட்டியோட நம்ம டெய்லி ஒரு 1 hour நடந்தோம்னா நம்ம உடம்புல இந்த பித்தம், வாதம், கபம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த 3மே பார்த்திங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் ஆகிட்டு நம்ம உடம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ ஹீட் வேணும், எவ்வளோ குளிர்ச்சி வேணுங்கிறத தானாக அலைன் பண்ணி செயல்படுத்திகிட்டே இருக்கும். எந்த விதமான நோய்களும் நமக்கு ஏற்படாது. அதே மாதிரிங்க நம்ம இன்னர் ஆர்கான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கழிவுகள் அங்கங்கே இருக்கும். அந்த ரெட் பிளட் செல் இருக்கு இல்லைங்க, ரத்த சிவப்பு அணுக்கள் என்ன பண்ணோன்னா ஆக்சிஜனை நம்ம லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு CO2 வெளியில் விடும். அந்த ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஹீமோகுளோபின்ங்கிறது நிறைய தேவை. அந்த புரோட்டீன் நமக்கு தேவை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டு, இன்றைக்கி இருக்கிற அட்மாஸ்பியர், இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் லேக் ஆகிடுது. ஆனால் நீங்கள் இந்த பாத நரம்பியல் சிகிச்சையை டெய்லி 1 hour நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹீமோகுளோபின் லெவலு ப்ளஸ் அந்த வேஸ்டேஜஸ் நம்ம உடம்புல அங்கங்கே ஸ்டோர் ஆகுது இல்லைங்க, அந்த கழிவுகள், கொலஸ்ட்ராலு, லேடிஸ்க்கெல்லாம் அந்த பீரியட் இஷ்யூ, அந்த பெயின், கிட்னி ஸ்டோனு 100% எல்லாமே க்ளீன் ஆகும்.
இன்னும் பர்டிகுலராக என்னென்னங்க, ஏற்கனவே நம்ம டிசீஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த பாத நரம்பியல் சிகிச்சையை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா ஃபர்தராக அது ஸ்ப்ரெட் ஆகாது, ஃபர்தராக டெவலப் ஆகாமல் அது குறையறதுக்கு என்னென்ன செயல்பாடுகளோ 100% இது செயல்படுத்தும். இது தாங்க உண்மை. ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பாத நரம்பியல் சிகிச்சையை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஃபர்தராக டெவலப் ஆகாமல் ஏற்கனவே இருக்கிற உள்ள இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாம் அதை கிளியர் ஆகிறதுக்கு உண்டான சோர்ஸை இந்த பாத நரம்பியல் சிகிச்சை 100% கொடுக்கும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்? ஒரு 4 வழிமுறைகள் சொல்கிறேங்க. சிறப்பாக செயல்படுத்துங்க. டெய்லி 1 hour பூமியில் கால் படுற மாதிரி நடங்க. இதை தவிர வேறு வழியே கிடையாது. இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து நீங்கள் செயல்படுத்திங்கன்னா நம்ம உடம்பில் ஏற்பட்ட இல்லை ஏற்பட்டிருக்கிற இல்லை இனிமேல் ஏற்பட போகிற 4448 நோய்களும் குணமாகிறதுக்கு இதுதான் பேஸ் சொல்யூஷன். ரெண்டாவது விஷயம், நைட் டைம் படுக்க போகும் பொழுது தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்க, ரொம்ப லைட்டாக பாதத்தில் மட்டும் தடவிக்குங்க. ஓகேங்களா? ஒரு 3 நாளைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுங்க. உங்களுக்கு ஆலிவ் ஆயில் கிடைச்சதுன்னா அது ஒரு 3 நாளைக்கு தடவிக்குங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களோட அந்த நரம்புக்கு, அந்த நர்வ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எஃபெக்டிவை கொடுத்து நம்ம உடம்புல உள்ள உறுப்புக்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மூணாவது விஷயம், ஹாட் வாட்டர். வேலைக்கு போயிட்டு வரீங்க, வெளியில் போயிட்டு வரீங்க, இல்லை நல்லா வாக்கிங் போயிட்டு வரீங்க, வீட்டுக்கு வந்தோடனே ஹாட் வாட்டரில் நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. அந்த ஹீட்டை வந்து நம்ம பாதம் தாங்குற அளவுக்கு வச்சு அதில் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கிட்டு ஒரு 1/2 hour 1 hour அப்படி இருங்க. உங்கள் ஃபுட்டில் இருக்கிற அந்த நர்வ்ஸ், அந்த பாதத்துக்கு கீழே நரம்பு இருக்குதுன்னு சொன்னாலைங்க, எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகி உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒரு சரிசமமாக ஒரு ரீஅலைன் பண்ணும். நம்மளோட பித்தம், வாதம், கபம் சமநிலைப்படுத்தப்படும். அதே மாதிரி சுகர் இருக்குங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, பாவக்காய் இருக்கு இல்லைங்க, அதே ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு காலை நீங்கள் வைக்கும் பொழுது அந்த பாவக்காவை கட் பண்ணி அதில் போட்டுருங்க. ஜஸ்ட்டு நம்ம துதிக்கால் நினைக்கிற அளவுக்கு அப்படியே பாதத்தில் ஒரு 1/2 hour 45 minutes அப்படியே வச்சுருந்தீங்கன்னா சுகரை வந்து 100% கண்ட்ரோல் பண்ணும். சிறப்பாக செயல்படுத்துங்க. இன்னும் ஒரு டெக்னிக் சொல்கிறேங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு மசாஜ். அங்கே போனீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் டைம் இருந்தால் போங்க. 100% உங்கள் பாதத்தில் எல்லாத்துக்குமே அந்த 72,000 நரம்புகள் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அந்த 72,000 நரம்புகளையும் இயக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதத்துக்கு கீழே ஃபுல்லாக அவங்க கொடுக்குற அந்த பஞ்சினால் பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸ் ஆகி நம்ம உடல்நிலை ஒரு சமநிலைப்படுத்தப்படும். ஸோ அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா, பட் நீங்கள் இதுக்கு மட்டும் போயிட்டு வரேன் சார், நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நடக்கிறது நீங்கள் நடந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி உணவு முறைகள்லாம் ரொம்ப சரியில்லாத உணவு முறை இருக்கிறதுனால வாக் பண்ணுங்கள். ஒரு 1 hour செருப்பு இல்லாமல் நடங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நடங்க. இருந்த போதிலும் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செயல்படுத்திட்டே வாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும்போதே செயல்படுத்துங்க. நமக்கு டிசீஸ் வந்த உடனே சார் எனக்கு கேன்சர் வந்துருச்சு சார், கொலஸ்ட்ரால் வந்துருச்சு சார், சுகர் வந்துருச்சு சார் அப்படின்னு செய்கிறத விட செய்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் இதை செயல்பட்டீங்கன்னா முன்னோர்கள் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தில் சொன்ன 4448 நோய்கள் 100% தட்டி தூக்கலாம். செயல்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.